Amla Limited purchased 100% subsidy for 10 lakh. The fair value is 8 lakh. Parent sold 40% of investment on 31st March 2014. House investor cost 9 lakh. Parent still maintains 60% controlling in the industry. Carrying value of subsidies and necessities 18 lakhs, including goodwill 2 lakh. Calculated gain or loss of sale of interest in the subsidies on 31st March 2024 are. See, இப்போ 100% நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு விற்றுக்கிறீங்க, அதோட ஃபேர் வேல்யூ 8 லட்சம் தான். பேரண்ட் வந்து 40% வந்து சேல்ஸ் பண்ணிடுச்சு. அப்போ 60% இருக்குது, 40% 9 லேக் சேல்ஸ் பண்ணிடுச்சு. தென் எப்படி வரும்? பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 9 லேக்குக்கு நீங்கள் விற்கிறீங்க. பட் நீங்கள் 9 லேக்கு விற்கிறீங்க, உள்ள கேஷ் வந்துடுச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் வெளியே போயிடுச்சு. ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ரியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 லேக் தான். அப்போ டூ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5 லேக் தான், சரி 4 லேக் தான். எப்படி 4 லேக்? காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 10 லட்சம் வாங்கிக்கிறீங்க, இந்த காஸ்ட்டோட வேல்யூ எவ்வளோ தான் இருக்கும்? 40% 4 லேக் தான். நீங்கள் எவ்வளோ விற்றுக்கிறீங்க? 3 லட்சம் விற்றுங்க, 5 லட்சம் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்ட்டு தெரிஞ்சு போச்சு. இப்போ ப்ராஃபிட் வந்து என்னது? 5 லேக். உங்கள் புக்கில் அப்படி தான் வரும். வெரி சிம்பிள். சார் உங்களுக்கு பேங்க்கில் 9 லட்சம் வந்துருச்சு, அப்புறம் P&L அக்கௌண்ட்டு 5 லேக், இன்வெஸ்ட்மெண்ட்டு 4 லேக், கிளியர். ஆனால் கன்சர்வேட்டிவ் பேலன்ஸ் ஷீட் போகும்போது நம்ம அந்த கான்செப்ட் வராது. ஏன் அப்படின்னா கண்ட்ரோல் இன்னும் லாஸ் ஆகலை, பேரண்ட் வந்து 60% இருக்கிறாரு அப்படின்னு பொழுது கெயின் இன், ஸோ நோ கெயின் இன் கன்சர்வேட்டிவ் அக்கௌண்ட், அதாவது சப்சிடி போட்டுறாங்க. அப்போ என்சி எவ்வளோ ரெக்கக்னேஷன் பண்ணும்போது என்சியோட வேல்யூ என்ன செஞ்சாங்க? குட்வில் எடுத்து கொடுக்கக்கூடாது. அதாவது நெட் அசெட்டோட வேல்யூ 18 லட்சம் இருக்குது, 18 லட்சத்தில் 40% போட்டிங்கன்னா உங்களுக்கு 7 லட்சத்துக்கு வேணும்னா, ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எடுத்துட்டீங்க? 9 லட்சத்துக்கு எடுத்துக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு 1,50,000 ப்ராஃபிட்டு. அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் அதர் செக்யூரிட்டி சேர்த்துறீங்க. இப்போ ஜெயினுக்கு என்ன வரும்னா 9 லேக்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி பண்ணும்போது நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் வெளியே போகுது. ஸோ புதுசாக ஒருத்தவங்க வராங்க இல்லையா, கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் இதானே எப்போவுமே நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டிஸ் இல்லைன்னா வரும். அதனால் என்ன சொல்கிறேன்னா பேரண்ட் 40% விற்றாலுமே இன்னும் கண்ட்ரோல் தான் இருக்கிறாங்க. அதனால் கன்சர்வேட்டிவ் அக்கௌண்ட்டில் கெயின் காட்டக்கூடாது, ஈக்விட்டியில் அட்ஜஸ்ட் செய்யணும்னு சொல்கிறாங்க.